ஒரு குழந்தை வந்து தளபதி கூட கிளாஸுக்கு வருதுன்னா தளபதி என்ன பண்ணுவார்? ஒரே ஒரு ஷோ சின்ன ஸ்கிரீனில் ஓடும் பராசக்தி, அதுவும் ஃபுல்லாகாது. சத்தியமாண்ணா பயந்து ஒரு வாரம் தள்ளி போயிட்டானுங்களே, அதான் ஜனவரி 14 போயிட்டானுங்க. ரசிகர் தளபதி தொண்டை டிஎம்கேக்கு சுத்தடிக்குது ப்ரோ, சுத்தடிதான் ப்ரோ, எப்பவுமே டிஎம்கேயோட வரவே கூடாது. இல்லை சூப்பராக ஆடிருக்காங்க. அங்கே போய் பாருங்க என்ன ஸ்டெப்பு ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கிறாங்க. அவங்களுக்காக இன்னொரு அடி திருப்பி வந்து பார்ப்பேன். பூஜா ஆகிட்டு தளபதி எப்போவுமே நல்லா தானே பாரு. எந்த படத்துலலாம் அவர் பேசுன்னு சொல்கிறீங்க, மாஸ்னா அவர் பார்த்தாலே ஒரு வெறி வருது. ஒரு 6 வாட்டி பார்த்துட்டோமா, இன்னும் ஒரு 2 வாட்டி திருப்பி போய் பாவன ஆசை தான். அவங்க அதுக்குள்ளே இல்லை ஷோ இல்லைன்ட்டாங்க. சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு 5 வாட்டி பார்ப்போம், பார்த்துக்கிட்டே போனேன். அதெல்லாம் நம்ம வந்து ஜனநாயகன் இருக்குது அந்த ரிலீஸ் டேட்டில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குதுண்ணா, அந்த ஜாலியிலே போய்க்கலாம். ஜனவரி 9 வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாம். ட்ரெய்லருக்கும் நாங்கள் இதே இடத்துல வரும். நீங்கள் வந்தீங்கன்னா இதே ஸ்பீச் நான் இங்கேயும் பேசுவேன். ஜனவரி 9 வரைக்கும் இதுதான். இந்த லாஸ்ட்டு படம் அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் வந்து அம்மா பார்த்துக்கலாம். இப்போதே படம் வேற லெவல். பராசக்தி வந்து துப்பாக்கி தளபதி கொடுத்தாரு, இது பண்ணுற மாதிரி இருக்கு, துரோகம் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் யார் வந்தாலும் எப்படின்னா யார் ஜெயிக்க போகிறா, ஜெயிக்கிறது தான் மேட்ரு, தோக்குறது தான். யார் ஜெயிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும்ண்ணா. யார் வந்தாலும் தளபதி தானே. அவங்க யார் வேணால் கூட்டின்னு வச்சுருங்கண்ணா. பொங்கல் நம்ம தானே சிவக. அவர் ஒரு ஆள் இன்னும் அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தா. நீங்கள் பேசி அதுக்கு எடுத்துருவீங்க போல். அவர் நல்ல அவர் வரட்டோண்ணா. ஆனால் நாங்கள் எப்படியோ ஜனநாயகம் தான். போட்டி வந்து பிரயோஜனம் இல்லையா, தனியாக ஒரு 2வது பையன் உங்களை வந்து சிங்கிள்ஸ் கூப்பிட்டு அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? அதுதானா கதையே. ஒரு குழந்தை வந்து தளபதி கூட கிளாஸுக்கு வருதுன்னா தளபதி என்ன பண்ணுவார்? ஏதோ சின்ன பையன் அவர்னா இப்போ வந்தவனா சிவகார்த்திகேயன்லாம். தளபதிலாம் என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குண்ணா அவரு. பராசக்தி விடுறாங்களா, ஏன் அப்படி பண்ணுறாங்க? நான் அது வந்து திமுக சதினா பரவாயில்ல, என்ன படம் வந்தாலும் ஓட விடுவோண்ணா. ஜனவரி 9 நாங்கள் தானா தளபதி ஃபேன்ஸு. இதே வந்து எத்தனை 4 ஸ்க்ரீன் இருக்குதா, அதில் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஷோ சின்ன ஸ்க்ரீனில் ஓடும் பராசக்தி, அதுவும் ஃபுல்லாகாது. இங்கே இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஆளுங்க தான் உட்காந்து பார்த்துன்னு கிடப்பாங்க. நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ரிவ்யூ வருவோம். அப்போ பேசுவோம் பராசக்தியை பற்றி. படமே பார்க்காம ரிவ்யூ சொல்லுவோண்ணா. ஏன்னா அந்த மாதிரி இருக்கணும். ஜனநாயகம்லாம் அடிச்சிக்க முடியாது. சைடு வந்து ஃபீல் பண்ணுவாங்கண்ணா, எதுக்கு ஜனநாயகன் கூட படத்தை விட்டோன்னு. அது ஃபீல் பண்ண பராசக்தினா. பராசக்தி தேவையில்லாமல் வருது. நான் கிளாஸுக்கு நல்லா ஓடுனா, அந்த படம் தனியாக விட்டா நல்லா ஓடும். தளபதி கூட கிளாஸுக்கு வந்தால் எந்த படம்னா ஓடிக்குது. சத்தியமாண்ணா பயந்து ஒரு வாரம் தள்ளி போயிட்டானுங்களே, அதான் ஜனவரி 14 போயிட்டானுங்க. சிவகார்த்தி அண்ணா மேலே தான் பரிதாபமாக இருக்குது. துப்பாக்கியை குத்தாரு, அமரன்ல தெரிய விட்டாரு, நல்லா பண்ணார், தப்பே இல்லை, சூப்பராக பண்ணார். அதே மாதிரி மதராசிலையும் சூப்பராக பண்ணார், நல்லா தான் பண்ணார். தவறி போய் யார் கையில் மாட்டிக்கிறாங்க பாருங்கள். ஒன்று இவர் மொத்தமாக போயிடும் பராசக்திக்கு. இல்லையா கொஞ்சம் வசூலாச்சு வேணும்னா உங்கள் நல்லது சொல்கிறேன்டா, ஒரு மாதத்துக்கு தள்ளி போட்டுருங்க. இல்லையா ஒரு 2 மாதத்துக்கு தள்ளி போட்டுருங்க. இல்லைனா ஜனநாயகம் முன்னாடியே விட்டுருங்க. அப்போச்சு தில் இருந்தா என்னன்னா ஜனநாயகம் முன்னாடி விட்டா கூட அப்போ தெரிஞ்சிடும். படம் பராசக்தி படம் நல்லா இருந்ததுன்னா ஓடும். அப்போ ஓட என்ன ஆகும், ஜனநாயகன் அப்போ கிளாஸ் ஆகும். பாட்டு எப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்கும், எப்படி எடுத்துருப்பாரு படம். அவர் மச்சா படம் செம்மையா இருந்தது. பிளாஸ்டே கொடுப்போம், சிக்கமே கொடுப்போம். நாங்கள் எவனா ஆளே இல்லை ப்ரோ, நாங்கள் தான் ப்ரோ. ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாலின்லாம் ஒன்றுமே இல்லை, ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. செம்மையா இருந்தார் ப்ரோ. அவர் கடவுள் ப்ரோ, எங்கள் கடவுள் அவர் தான் ப்ரோ. அவர் நினச்சல எங்கள் ஆட்டை அவர் தான் ப்ரோ. ஆகலாம் ப்ரோ. படத்தை விட்டே வந்திருக்காரு ப்ரோ எங்க அண்ணா. இப்போ முதலமைச்சர் ஆக முடியாதா ப்ரோ? எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாரு. எவ்வளோ சம்பாதிச்சிக்கிறாரா? படத்தை விட்டே எவனா வர முடியுமா? எவனாலே வர முடியாது ப்ரோ. நாங்கள் தான் ப்ரோ. தற்குறியெல்லாம் இல்லை ப்ரோ, நாங்கள் தான் ப்ரோ. நாங்கள் தற்குறியே இல்லை ப்ரோ. எவன் சொன்னாலும் அவன் தான் தற்குறி ப்ரோ. சீமான ஆளே இல்லை ப்ரோ. அவன் பச்சை வந்து சொன்னான் ப்ரோ. எங்களை பச்சை வந்து சொன்னான் அவன் சீமானெலாம் பச்சை வந்து சொன்னான். அவனா ஒரு எச்ச ப்ரோ. அவனா எதுக்குமே உதவாதான் ப்ரோ. எங்கெல்லாம் வந்து கேட்டு பாருங்க ப்ரோ. அவனா பிளாஸ்ட் ஆயிடுவாங்க ப்ரோ. ரசிகர் தளபதி தொண்டை பாத்துங்க. ரசிகர் தளபதி தொண்டை பிளாஸ்ட் ப்ரோ. தளபதி அழுவ வருது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தளபதி ப்ரோ 10 வாட்டி கூட பார்க்கலாம் ப்ரோ. தளபதி பார்க்கலாம். அனிருத் கிறிஸ்டா ப்ரோ. தளபதி போல யாரா டே இதான் படமே. இதை விட்டா வேறு படமே எங்களுக்கு. இதுதான் படம் எங்களுக்கு. இவனுக்காக தான் வந்தேன். அழைச்சிட்டு வருவேன். இன்னும் 10 வாட்டி கூட பார்ப்பேன் தளபதிக்காக. 2026 நாங்கள் தான். டிஎம்கே சுத்தம்
நாங்க தான் bro. 2026 தளபதி கோட்டை. டிஎம்கேக்கு சுத்தடிக்குது ப்ரோ. சுத்தடி தான் ப்ரோ. எப்பவுமே டிஎம்கே கூட வரவே கூடாது. டிஎம்கே கிடையாது ஏறி ப்ரோ. ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. டிவிகே ரோஸ் பிரதர்ஸ் அடிக்குதுக்கு மாலவேல பாத்து அடி சம்மடிக்குது ப்ரோ. தலபதி தான் எழுதுறான் தான் ப்ரோ. தாங்க வேற லெவல் வேற மாதிரி இருக்குது. நம்ம தளபதி விஜய் தான அவரு. நம்ம அண்ணமோ டிவிகே விஜய். தமிழக வெற்றி கழகம் 2026ல தமிழக வெற்றி கழகம் தான் ப்ரோ. 100% தளபதி வாழ்க. தளபதி என்றாம் தளபதி. பாட்டு வேற மாதிரி அந்த மாதிரி ப்ரோ. தளபதி பாட்டு பிளாஸ்ட்னா தளபதி போல வேற யாரும் கிடையாது. வர முடியாது தளபதி போல. தளபதி ஏதோ நடிச்சு வந்தானா ஆனா இங்க படம் வர சரியான பிளாஸ்ட். ஒண்ணுதான் சொல்லுவேன். அப்புறம் 2024 தளபதி நாட்டு 2 டிவிகே சொன்னா பாரு ப்ரோ. நீ 2026ல பாரு ப்ரோ. தலைவா நான் இப்ப ஏதோ பேச விரும்பல. இன்னொரு 3-4 மாசம் 3-4 மாசம் தான் இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெயிட்டிங் கம்மிங் சூன் ப்ரோ. விஜய் என்ன சொன்ன மாதிரி 2 போட்டியே ப்ரோ. டிவிகே தான் ப்ரோ. கண்டிப்பா டிவிகே தான் ஜெயிக்கும். நான் சொல்ல டிவிகே தான் ஜெயிக்கும் ப்ரோ. 2026ல தளபதி தான் வருவாங்க. வேற லெவல் ப்ரோ. சத்தியமா வேற லெவல். மேக்டி விட்டானுங்க. 1000 கோடியா 2 மில்லியன் கணக்கில் அடிக்கும். பாக்க வேணா நீ. நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அதுக்கும் மேல இருக்குது. வேற மாகி ப்ரோ. வேற மாகி. உண்மையிலே சொல்றேன்னா குட் பேட்ல ரொம்ப பிடிச்சிச்சு. இப்படி சொன்னா என்ன தெரியுமா சொல்றானுங்க? பைத்தியக்காரனாங்க. ஓட்டுக்காக பேசுறானுங்க. ஓட்டுக்காக வந்து அஜித் ரசிகரை ஆதரிக்கிறாங்க. அஜித்தை பத்தி நல்லா பேசுறானுங்க. யாரு இந்த சாட்டை முருகன் என்ன பண்ணா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் மலையாளி, அவனே ஆதரிக்கிறீங்க, கொச்சையா பேசினாரு. இப்போ வந்து அஜித் தான், அதுதான் இதுதான் அதே தானே. சிம்பிளானே என்ன எதனா படத்துக்கு ஃபஸ்ட்டு சிங்கலுக்கே தியேட்டரில் கூப்பிட்டு வச்சு 3 ஷோ நடத்தி மக்களை இப்படி கொண்டாட்டமாக சந்தோஷமாக அமிச்சு எந்த தலைவனங்காச்சும் எந்த ஆக்டருக்காச்சும் நடந்திருக்கா? ஒரே ஒரு வந்து ஆக்டர் தான். அதே எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான்.